ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நம்ம நெவர் ஃபர்காட் யுவர் எனிமில ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். அடுத்து என்ன சீரிஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹானுல் பீச்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் சொல்றான், இந்த நைட்டு ஃபுல்லா ரொம்ப டார்க்னஸா இருக்கு. இது எல்லாத்தையும் நீ உடைச்சிட்டு வருவேன்னு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எனக்கு என் கடந்த காலத்துக்கே போகணும்னு தான் ஆசையா இருக்கு அப்படின்னு ஹான்யூல் சொல்றான். அடுத்து அவங்களோட கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. ஹான்யூல் வந்து தூங்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து யோசேயோ ஹான்யூலையே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பொறுமையா வந்து ஹான்யூலோட கன்னத்துல முத்தமும் கொடுத்துட்டு அவனையே பார்த்து சிரிக்கிறான். ஹான்யூல் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, எனக்கு உன்னை பிடிச்சி இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் கேக்குது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்ல பக்கத்து பக்கத்து சீட்ல ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வரான். அவன் வந்து ஹான்யூலோட ஃப்ரெண்டு போல. அவன் வந்து நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றான். என்ன நம்புற அப்படின்னு ஹான்யூலுமே கேட்கறான். அதுக்கு அந்த பையனுமே இதுதான் விதி. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு வந்து சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்டிருக்கு போல. நீங்க 2 பேரும் வந்து வெள்ள முடி வர வரைக்கும் ஒண்ணாவே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஹான்யூலுமே சும்மா கிண்டல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யோசேயோக்கு என்ன பண்றான்னா, அது எதுவுமே காதுலயே வாங்கிக்காம அவனோட திங்ஸ்லாம் பேக்ல வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் விடாம நம்ம ஸ்கூல்லயே அஃபிஷியலி கப்புள்ஸா இருக்கிறது நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத அப்படின்னு அங்கிருந்து எழுந்துச்சு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. வேற ஒரு சீட்ல ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது. யோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு யோ யோ எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாவே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கு யோவுமே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுமே வந்து சைலண்டா முழிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இது தூரத்துல இருந்து பார்த்தா ஹான்யூல் வந்து கையில ஐஸ்கிரீமோட இருந்திருப்பான் போல. அந்த பொண்ணு கூட இருக்கிறது அவனால தாங்கிக்க முடியல. அந்த ஐஸை எடுத்து கீழே போட்டுட்டான். அடுத்தது ஹான்யூல் இருக்கிற இடத்துக்கு நம்ம யோவுமே வரான். எனக்கு ஐஸ் எங்க அப்படின்னு கேட்கறான். அவன் தான் அவனோட ஐஸை கீழே போட்டான் இல்லையா. இப்போ ஹான்யூல் கிட்ட ஒரு ஐஸ் மட்டும் தான் இருக்கு. கையில இப்படி வச்சிட்டு இருக்கான். அதை யோ வந்து சாப்பிட்டுட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். இவனுமே வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா வந்து இவங்க ஸ்கூல்ல தான் மறுபடியும் காட்டுறாங்க. அப்போ ஹான்யூல் வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். அவனோட ஷூ லேஸ் வந்து கழண்டிடுது. அவன் வந்து கட்டலான்னு இருக்கிறப்போ யோ வந்து அவனோட ஷூ லேஸை கட்டி விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா அப்படின்னு சொல்லி அவனையும் விட்டு விட்டு பார்க்குறான். இவனுமே விடாம அவனையும் விட்டு விட்டு பார்க்குறான். அடுத்தது இவங்க வந்து டென்னிஸ் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹான்யூல் வந்து அந்த பாலெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட ஒரு பையன் வந்து அவன்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறான். அந்த பையன் வந்து சீனியர் போலங்க, அவனுக்கு வந்து டென்னிஸ் வந்து சரியா ப்ளே பண்ண முடியாது போல. அதனால ஹான்யூல் கிட்ட நீ வந்து கொஞ்ச நாளாவே வந்து ரொம்ப ஆணவமா நடந்துக்கிறேன், நான் என்னோட நல்லா ப்ளே பண்றேன்ற திமுறா, சீனியருக்கு நீ கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையே கொடுக்க மாட்ற அப்படின்னு அவன் வந்து கத்திட்டு போக நம்ம ஹான்யூல் வந்து சைலண்டாவே தான் இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா ஈவினிங் ஆயிடுது. அந்த பையன் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து யோசேயோக்கோ நடந்து வரான். அவனை வந்து முட்டிடுறான். அவனை முட்டின உடனே அந்த பையன் கேட்கறான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அதுக்கு யோவா வந்து உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அவன் டா சொல்லி கூப்பிட்ட உடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அவனோட பேட்சை போய் பார்க்கறான். அதுல வந்து யோசேயோ ஃபர்ஸ்ட் இயர் இருக்கா. ஃபர்ஸ்ட் இயர் தானா, உனக்கு என்ன சாகணுமா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு யோ சொல்றான், உனக்கு திறமை இல்லைன்னா வந்து நீ அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு பதிலா நீ பிராக்டிஸ் பண்ணலாம்ல, நீ பெஸ்டா வந்து காட்டலாம்ல, அப்படி உன்னால முடியலன்னா நீ டென்னிஸையே ப்ளே பண்றதை விட்டுலாம், அதை விட்டுட்டு எதுக்கு நீ வந்து அவங்க கிட்டனா வம்பு இழுக்கிற அப்படின்னு அந்த பையன் கிட்ட வந்து யோ சொல்றான். அதுக்கு அந்த பையனையே பிடிப்பையில பேசி முடிச்சிட்டியா, இப்ப நான் பேசட்டுமா, நீ என்ன வந்து இப்படி பேசுற, நீ என்ன அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்கறான். அதுக்கு யோவுமே வந்து உனக்கு சாகணும்னா நீ செத்து தொலை போடா அப்படின்னு அவனை இடிச்சு தள்ளிட்டு போறான். அது தூரமா இருந்து பார்த்தா ஹான்யூல் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஹான்யூல் 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல பேசிட்டு போறான். எனக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப போர் அடிச்சுது, நான் தூங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து அவன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணுங்க ஓ அப்படியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. யோ தூரமா இருந்து வந்து ஹான்யூல் வா நம்ம ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு இருக்கா. ஹான்யூலுமே அந்த 2 பொண்ணுங்க கிட்ட வந்து சரி பாய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அடுத்தது வந்து யோ போயிட்டு இருக்க, ஹான்யூல் அவன் பின்னாடியே போறான். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அங்கேருந்து கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. அவங்க கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. கெரியரை பற்றி ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. ஹான்யூலுமே வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ வந்து ஃபில் பண்ணாமல் ஹான்யூல் தான் பார்த்துட்டு இருக்கான். ஹான்யூல் தான் எழுதுறான், நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகணும், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு அவனோட ஆசையை எழுதுறான். அடுத்தது வந்து யோவை பார்த்து கேட்குறான், நீனா எழுதாமல் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க, நீ எதுவும் எழுதுறியா, நம்ம நெக்ஸ்ட் பிரேக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறான். நான் எழுதுவேன், அது வந்து என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறான். என்னமோ பண்ணி தொலை போடா அப்படின்னு அவன் வந்து அவங்க கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து கொடுக்குறான். ஹான்யூல் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யோவுமே அவனோட ஆசையெல்லாம் எழுதிடுறான். இத்தனை நாள் வரைக்கும் யோக்கு தான் ஹான்யூல் மேல சின்ன வயசுல இருந்தே லவ் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த எபிசோட்ல ஹான்யூலுக்குமே வந்து யோவை பிடிச்சிருக்குன்றத தான் கண்டு காட்டியிருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா இப்ப ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க நைட்டு பீச்ல நம்ம ஹான்யூல் சோகமா நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த முடிவுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே
அப்படின்னு ஹானியூல் சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணா யோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே யோ வந்து ஹானியூலை தேட அங்கே ஹானியூல் இல்லை. யோ ஒரு இடம் விடாமல் ஹானியூலை தேடிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஹானியூல் வந்து அங்கே இல்லவே இல்லை. அந்த வீடே வந்து ஒரு நாஸ்டி பண்ணி இருப்பான். அந்த லெட்டரை தேடுறேன்னு சொல்லிட்டு வீடே தலைக்கீழ மாற்றி இருப்பான் நம்ம ஹானியூல். கடைசியாக கீழே அந்த லெட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கும் யோ வரான். அந்த இடத்துல பார்த்தா லெட்டர் பாக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் யோ வந்து ஹானியூலுக்கு கால் பண்ண அவனோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப். அந்த சமயத்தில் ஹானியூலோட அம்மா யோவோட வீட்டுக்கு வர அவங்க அந்த வீட்டை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது யோக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹானியூல் இங்கே இன்னும் வரல அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட யோ சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவுமே என்னது ஹானியூல் இங்கே வரலையா அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு யோவுமே வந்து ஹானியூலை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது கார் பார்க்கிங்கை தான் காட்டுறாங்க. அப்போ யோக்கு வந்து ஒரு கால் வருது. அவனுமே வந்து அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஒரு வழியாக நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து அவங்களும் பேசுகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா போலீஸ்காரர் தான். இது மாதிரி உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் வரவே இல்லை, ஹானியூல் தான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, ஹானியூலை வந்து கார் இடிச்சிட்டு போச்சு இல்லையா, அவங்க யாருன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வந்து ஹானியூலுக்கு ரொம்ப நல்லா தெரியுமாமே, காஃபி ஷாப்பில் தான் வேலை செஞ்சாங்க. அவர் வந்து அவரோட பேர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க நம்ம யோவுமே வந்து ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹானியூல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்போ கிளம்பலாம் அப்படின்னு கேட்க அவன் வந்து 7 மணிக்கு கிளம்பிட்டானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்க அதுக்கு வந்து யோவுமே வந்து ஹானியூலை வந்து காணோம், அவன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது அவன் வீட்டுக்குள்ளே தான் போகிறான். வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்து ஹானியூல் வந்து வச்சுட்டு போயிருப்பான். அந்த லெட்டர் பாக்ஸை வந்து தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த லெட்டரை பார்த்துட்டு ஐயோ ஹானியூலுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு வருத்தமாகறான். அடுத்தது ஹானியூலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஃபோன் சுவிச் ஆஃபாகவே ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுது. காலையில் ஆன பிறகும் வந்து அவன் வந்து ஹானியூலை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து யோ வந்து இவங்க 2 பேரும் எங்கன்னா போவாங்களோ அந்த பிளேஸ்க்குனா போகிறான். அப்போ யோ வந்து மனசில் நினைக்கிறான், இது மாதிரி வந்து என்னால் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிக்க முடியாது. நம்மளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே ஒரு நாளும் நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அவங்க 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா முத்தம் கொடுத்தது, அடுத்தது பீச்சில் வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து யோ வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்னதான் வந்து தேடினாலும் அந்த இடத்துல வந்து ஹானியூல் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் இவன் விடாமல் தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஹானியூலுமே அப்புறம் வீட்டுக்கு வந்து டயர்டாக உட்காந்துட்ருக்க அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது. அவன் எடுத்து எதனா அப்டேட் கிடச்சிதா அப்படின்னு வந்து கேட்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து இது மாதிரி ஹானியூலோட அம்மா வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவங்க அம்மாவா அப்படின்னு இருக்கான். அவன் பேசி ஃபோனை வச்சதுக்கப்புறமா அவங்க அம்மாவுமே அவங்க வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க அதுக்கு வந்து இது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுறலாம், அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வந்து அவங்க அம்மாவும் யோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யோவுமே அழுதுட்டு நான் வந்து இங்கே செத்துக்கிட்டு இருக்கேன், ஹானியூல் இங்கே வரமாட்டான், அவன் என்னை விட்டு போயிட்டானா அப்படின்னு வந்து அவனும் கேட்குறான். அதுக்கு அப்படிலாம் இல்லை, அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் வேகுது, கொஞ்ச நாள் வந்து அவன் யோசிக்கட்டும், கொஞ்ச நாள் அவன் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவனால வந்து அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து யோவோட கையை பிடிச்சி இதை இப்போ என்ன பாரு, இப்போ கொஞ்ச நாள் டைம் போச்சுன்னா வந்து உங்கள் 2 பேரும் வந்து ஒன்று சேர்க்கும், நம்ம வந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்து யோ சொல்கிறான் இதுக்கப்புறம் அவன் இங்கே வரவே மாட்டானா அப்படின்னு அழுகுறான். அப்படின்னா இல்லை, அவன் கண்டிப்பாக வருவான், ஆனால் இந்த இன்சிடென்ட்னால நினச்சி அவன் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கான், அதனால நம்ம அவனை தனியாகவே விட்டுடலாம், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறான். அங்கேருந்து கட் பண்ணால் வந்து நம்ம ஹானியூலை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல வந்து ரூம் போட்டிருப்பான் போல, அந்த ரூம் போடுற இடத்துல அந்த லெட்டர் பாக்ஸோடய போயிருக்கான். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ இவன் ரூம் போட்டு அந்த லெட்டரை தான் படிக்கலான்னு இருக்கான். அப்புறம் எடுக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்ம ஹானியூல் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். ஹானியூல் வந்து அந்த ரூமை விட்டு போகிற மாதிரி இல்லை, அங்கேயே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டான் போல. அங்கே இருந்து கட் பண்ணால் அடுத்தது யோவை தான் காட்டுறாங்க. யோ வந்து சோகமாக இருக்கான். அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சமாச்சு சாப்பிட்ணும்ல, சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது, ஆல்ரெடி 1 மாதம் போயிடுச்சுல அப்படின்னு அவங்க மேனேஜர் சொல்கிறாரு. ஆனால் யோ அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காம ஹானியூலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணால் இப்போ ஹானியூலை காட்டுறாங்க. ஹானியூல் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் காதில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டு தான் கேட்குது. அடுத்து யோவோட ஷூட்டிங் பாட்டை தான் காட்டுறாங்க. ஹானியூலை தேடுற பிஸியில் வந்து அவனுக்கு உடம்பே சரியில்லாமல் ஷூட்டிங்லாம் கரெக்டாக போல அங்கே இருக்கவங்க வந்து அதை வந்து மேனேஜர் தான் சமாளிக்கிறாரு. இது மாதிரி வந்து யோக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வராரு, அதனால தான் அப்படின்னு. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லல, ஷெடியூல் படி வரலன்னா இந்த காஸ்ட்னா யார் கொடுக்குறது, அப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்களும் வந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு வந்து சாரி, இதுக்கப்புறம் நாங்கள் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த மேனேஜரும் பேசுகிறாங்க. யோ வந்து ஹானியூலுக்கு பண்ண மெசேஜை தான் சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஹானியூலை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நியூஸில் ஓடிட்டுருக்கு, இது மாதிரி வந்து யோகா வந்து முடியாமல் இருந்தாங்க, உடம்பு சரியில்லை, அதனால பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு எல்லா நியூஸ்லையும் யோவை பற்றி போக நம்ம ஹானியூல் சும்மா இருப்பானா அங்கேருந்து நேராக ஓடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவனுக்கு சில ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா பேசினாங்க, ஒன்றா அவங்களுக்குள்ளே நடந்த விஷயம் தான் அவனுக்கு வந்து ஞாபகமாக வருது.
அவங்க பீச்ல இருந்தது, ஒண்ணா வந்து பெட்ல தூங்குனது, யோ வந்து அவன்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அதுதான் ஞாபகத்துல வருது. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம யோவ பார்த்துட்டு ஹானியோட அழுதுகிட்டு இருக்கான். யோவுமே வந்து அவன் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிடுறான். அந்த கிஸ் பண்றதையே ரொம்ப நேரம் காட்டுவாங்க மக்களே. அடுத்தது வந்து அந்த கார ஏத்துனான் இல்லையா காஃபி ஷாப்பு, அவனுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலும், அந்த லீசேரி வந்து கொலை பண்றதுக்கு தூண்டுன ஆளெல்லாம் வச்சா இல்லையா, அவளுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்க வந்து சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது எங்க வீட்ட தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து யோவும், ஹானியும் ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. அவங்க வந்து பெட் கவர ஒண்ணா போட்டுட்ருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது ஹானில் வந்து கிச்சன்ல என்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம யோ பின்னாடியே போயிட்டு அவன கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள முத்தம் மழைதான். அடுத்தது வந்து இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேரம் பொறுத்து இவங்களுக்குள்ள வந்து சில ரொமான்ஸ் சீன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொமான்ஸ் சீனே ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் மக்களே. அடுத்தது பொழுதும் விடிஞ்சிருது. இவங்க 2 பேரும் ஒண்ணா ஹக் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பிளேஸ்ல வந்து நின்னுட்டுருக்கு. அப்ப யோ சொல்றான், "நான் வந்து என்னோட ஆக்டிங் வேலைய வந்து விடப்போறேன்" அப்படின்னு ஹானியூல் கிட்ட சொல்றான். ஹானியூலும் "எதுக்கு?" அப்படின்னு கேட்குறான். "ஏன்னா வந்து அது என்னோட ஃபியூச்சர் ட்ரீமு" அப்படின்னு சொல்றான். "என்ன ட்ரீமு சொல்லு" அப்படின்னு ஹானியூல் கேட்க, "அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சீக்ரெட்டு" அப்படின்னு சொல்றான் யோ. கேர்ள்ஸ் நான் இங்க பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே இருந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குது. அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் ரூம்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறப்போ வெளியே எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நாய்ஸு கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹானில் யோ கிட்ட கேட்குறான், "என்னோட மெமரி போனதுக்கு அப்புறமா நீ என்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டல்ல, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு யோவுமே "உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? என்ன சொல்லு பார்க்கலான்றான்." ஹானில் வந்து யோ கிட்ட சைலண்டா வந்து அவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல மறுபடியும் யோ வந்து ஹானியோட முத்தம் கொடுக்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து யோவை தான் காட்டுறாங்க. யோ வந்து பிரசன்னா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி நான் ஆக்டிங் வந்து குவிட் பண்ண போறேன், என்னோட பர்சனல் லைஃப்பை வந்து ஹாப்பியா வாழ போறேன், நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அவன் வந்து அனௌன்ஸ் பண்ண வெளியே வந்து நம்ம ஹானியூல் வந்து ப்ரேயர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா யோவும் ஹானியூலும் கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட இவங்க கையை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அப்ப கார்ல எஃப்எம் இருக்கும் இல்லையா, அதுல நியூஸ் போகுது. யோவோட இந்த நியூஸை கேட்டு ஃபேன்ஸ்னா வந்து ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஃபேன்ஸ் வந்து அவரோட லைஃபுக்காக சப்போர்ட் பண்ண போறாங்க. அவரோட வந்து லாஸ்ட் ப்ராஜெக்டான நெவர் ஃபர்காட் அவர் எனிமி வந்து பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் வந்து அவரோட ஓன் லைஃபை சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸுமே வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு பிளேஸ்க்கும் போறாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. சன்செட்டை பார்த்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட லைஃப் என்னதான் வந்து டார்க்னஸா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சம் வரும் எங்களுக்கான மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து யோ வந்து சொல்றான், "ஒவ்வொரு நாளும் வந்து நீ என் கூட இருந்தனா எனக்கு வந்து நியூ பிகினிங் தான்" அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸுமே வந்து முடிச்சிடுறாங்க. ஒரு வழியா நெவர் ஃபர்காட் யுவர் எனிமில வந்து இந்த சீரீஸை வந்து நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன சீரீஸ் போடலாம் அப்படின்னும் வந்து சொல்லுங்க. நான் உங்களை வேற ஒரு சீரீஸ்ல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர்.